தொடர்ந்து பாருங்கள், ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதிர்நீச்சல் தொடரில் நந்தினி கதிரோடைய மகள் தாராவுக்கு ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க. அதில் மொய் விருந்து வைக்கிறாங்க. இதில் கதிரோடைய அப்பா அம்மா பேரை போடுற விஷயமா குணசேகரனுக்கும் கதிருக்கும் பிரச்சனை ஏற்படுது. என்னை கேட்காம யார் பேரையை நீ போடக்கூடாது, பேரை போடாமல் தான் அடிக்கணுன்றாரு. அதுக்கு நானும் தானே நம்ம அப்பாவுக்கு பிள்ளை, நீங்கள் மட்டுமா பிள்ளைன்னு கதிர் கேட்குறாரு. என்ன இருந்தாலும் எனக்கு மட்டும்தான் சொந்தம், நீ எல்லாம் கேட்காம பேரை போடக்கூடாதுன்றதுனால குணசேகரனுடைய அப்பா பேரையும் எங்கள் அம்மா விசாலாட்சி பேரெல்லாம் போடாமல் தான் பத்திரிக்கை அடிக்கிறாங்க. கும்பலாக போய் சொந்தக்காரங்களெல்லாம் பத்திரிக்கை வைக்கிறாங்க. பத்திரிக்கை பார்த்து குணசேகரனுடைய பேரை காணும், அப்பா அம்மா பேரெல்லாம் காணலாம் சில பேர் கேள்வி கேட்குறாங்க. அதற்கு பொறுமையாக பதில் சொல்கிற நிலையில் நந்தினிலாம் இருக்க கதிர் கோவப்படுறாரு. ஒரு வழியாக ஃபங்க்ஷனுக்கான பத்திரிக்கையெல்லாம் அங்கே வச்சு முடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பத்திரிக்கை வாங்கின ஒரு ஆள் குணசேகர்கிட்ட ஃபோனில் பேசுகிறாரு. என்னென்ன பத்திரிக்கையில் பேர் இல்லை அப்படி இப்படின்னு கேட்குறாரு. நானாடா வந்து பத்திரிக்கை வச்சேன், நான் வச்சா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணும்போது ஜாம்னு கல்யாணம் நடத்துவேன், பத்திரிக்கை வைப்பேன், அப்போ நீ வா, இதுக்கெல்லாம் நீ வா, வராமல் அப்போ எனக்கு தெரியாதுன்ற மாதிரி குணசேகரன் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அங்கே வர நந்தினி குணசேகரன்கிட்ட அந்த ஃபோனை பிடுங்கி பேசுகிற ஆளுக்கிட்ட, நீ தான் பேசுகிறியா, பத்திரிக்கை வச்சேன், நீ வந்தாவா வராட்டிப்போ, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் பேசுகிற அப்படின்னு சத்தம் போட்டுட்டு நீ வரவே தேவையில்லை அப்படின்னு ஃபோனை குணசேகரன்கிட்டே கொடுத்துட்றாங்க. விசாலாட்சி, நீ என்ன ஃபோனை பிடிங்கலாம் பேசுகிற, உனக்கு நான் அவ்வளோ திமுறான்னு கேட்குறாங்க. பிறகு கம்முன்னு போயிடுறாங்க. மற்றொரு புறம் நந்தினி ஈஸ்வரிக்கிட்ட, அக்கா நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தால் வந்துடுறதானே, எவனாவது நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வருவான், நம்மளுக்கு மை விருந்தெல்லாம் வைப்பான் அப்படின்னு ரொம்ப மன உளைச்சலோட ஈஸ்வரி பேசுகிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி காலம், நீ ஏன் கவலைப்படுற, உங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பாலாம் எவ்வளோ ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பார், எவ்வளோ செஞ்சுருப்பார், அவங்களாம் வருவாங்க, நீ கவலைப்படாத, நல்லபடியாக நடக்குன்னு ஆறுதல் சொல்கிறாங்க. கதிர் ஒரு பக்கம் வருத்தப்படுறாரு, நாங்கள் அங்கே போய் கோவப்பட்டுறக்கூடாது அப்படின்னு. இப்போ சொல்லுங்கள் அப்படின்னு நந்தினி சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்குமா, இனி